சிவபெருமானை வணங்கக்கூடியவர்கள் ஏன் விபூதியால 3 கோடுகள் கொண்ட பட்டை இடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த 3 கோடுகளுக்கான அர்த்தம் ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் அப்படிங்கிற 3 குணங்களை கடந்து பிறப்பு, இறப்பு, வாழ்க்கை அப்படிங்கிற 3 நிலைகளை கடந்து சிவபெருமானை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் 3 கோடுகள் வரையப்படுது. ஏன் அதை விபூதியால வரையறோம் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய 6 முகங்கள்ல ஒரு முகத்துக்கு விபு அப்படின்னு பெயர். இந்த முகம் பிரபஞ்சத்தினுடைய உண்மையை, மெய்ப்பொருளை உணர்த்தக்கூடிய முகமாக திகழ்கிறது. அதனாலதான் விபூதியால நம்ம பட்டையிடுறோம். விபூதி அப்படிங்கிறது ஒரு சாம்பல், பிரபஞ்சத்தினுடைய உண்மையை நமக்கு உணர்த்தக்கூடியது. நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தில இருந்து தான் தோன்றி இருக்கோம். இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி சாம்பல் ஆயிடுவோம், மீண்டும் பிரபஞ்சத்தோடையே நம்ம கலந்துருவோம். இந்த ஒரு கைப்பிடி சாம்பல் தான் நிலையானது, நீ இங்க பார்க்கறது எல்லாமே மாயை தான் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் விபூதியால நம்ம பட்டையிடுறோம். ஒரு நொடியும் சிவபெருமானுடைய பாதத்தை அடைவதே வாழ்க்கையினுடைய குறிக்கோளுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இதை நம்ம பண்றோம். இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.